அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனின் அருளால் ரமலானுடைய மாதத்தினுடைய 28 முடித்துவிட்டு 29ஆம் நாளில் நாம் எல்லாம் இங்கே நன்மை நாடி அமர்ந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக திருக்குர்ஆன் வரலாறு என்ற தலைப்பின் கீழாக திருக்குர்ஆன் சம்பந்தமான செய்திகளையும் அதற்கு முந்தைய வேதங்களையும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறைவன் எப்படி வகை செய்தியை வழங்குகின்றான், அதை எப்படி மக்கள் தொகுத்தார்கள், அந்த அறியாமைக்கான மக்கள் நிலைப்பாடு என்ன என்ற ஓரளவுக்கு அடிப்படையான செய்திகள், இது தொடர்பான சில அடிப்படை செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நபிமார்களுமே உலகத்தில் தூத செய்தியை சொல்லக்கூடிய வேளையில பலவிதமான அற்புதங்கள் நிகழ்த்து காட்டுவாங்க. தொடர்ச்சியாக நாம் எல்லாம் அது சம்பந்தமான செய்திகளை பார்த்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறைவன் பலவிதமான அற்புதங்களை வழங்கி அந்த அற்புதங்கள் மூலமாக ஒவ்வொரு தூதர்களும் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நானும் உங்களை போன்ற மனிதர் தான், ஆனால் எனக்கு இறைவன் புறத்திலிருந்து செய்தி வருகின்றது, அந்த இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தூதர்களுக்கெல்லாம் இறைவன் அற்புதம் வழங்குகிறோம். பொதுவாக இந்த அற்புதங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களா இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அற்புதம் கொடுத்திருப்பான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அற்புதம் வழங்கியிருப்பான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அற்புதம் வழங்கியிருப்பான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களும் யாரும் செய்யாத ஒன்றை அற்புதங்களாக இறைவன் புறத்திலிருந்து ஒவ்வொரு நபிமாரும் செய்வாங்க. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக இருந்தால் பலவையான உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். எந்த மனிதன் செய்ய முடியாத செயலை செஞ்சு காட்டுவாங்க. மக்கள்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய நேரத்துல தூர் மலையை கீழே இருக்கு மலை, அந்த தூர்மலை இரண்டாக பிளந்து அவருடைய சமுதாயத்துக்கு மேலா உயர்த்தி காண்பித்து தூர்மலை அவர்களுக்கு மேலே நிற்கின்றது. இறைவன் அந்த மக்களுக்கு கட்டளையிடுகின்றான், இப்போது எனக்கு கட்டுப்படுவீங்களா என்று இறைவன் ஒவ்வொரு அற்புதங்களா ஒவ்வொரு நபிமார்களும் செஞ்சு காட்டுறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு சில அற்புதங்களை கொடுக்கிறான். ஆட்சி அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி அதிகாரம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஜின்களை வசப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். காற்று எறும்புகளுடைய மொழி அறியக்கூடியவரா இருந்தார். இப்படி பலவிதமான அற்புதம் செஞ்சு காட்டினாங்க. இப்படி எல்லா நபிமார்களும் அற்புதங்கள் செய்வதற்கான காரணம் என்னவென்றால், நான் உங்களை மாதிரி இல்லை, நான் மேஜிக் செய்யக்கூடிய மெஜிசியன் கிடையாது, உங்களோடு மந்திரம் செய்யக்கூடிய கிடையாது, நான் இதையெல்லாம் செய்வது இறைவன் எனக்கு கொடுத்த சான்று, இந்த சான்றின் மூலமாக நாம் எல்லாம் நேர்வழியோடு வாழ வேண்டும் என்ற அந்த கொள்கையை சொல்வதற்காக அற்புதம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறைவன் அற்புதம் வழங்கி இருக்கிறான். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நிலாவை பிறந்த காட்டினது அற்புதம், அது வேற. எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியது இந்த திருமறை குர்ஆன். ஏனென்றால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்படக்கூடிய வேதங்கள்லாம் எப்போது முடிவடைந்துரும்? அந்த தூதரோட முடிஞ்சிடும். தூதர் மரணிச்சுட்டா அந்த வேதங்கள் அவர்கள் செல்லுபடி ஆகாது. அடுத்த தூதர் வரக்கூடிய நேரத்தில் அவர் கொடுக்கக்கூடிய வேதத்தின் மூலம் நடக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி காலம் வரைக்கும், உலக சமுதாயத்துடைய கடைசி மனிதர் வரைக்கும் என்றைக்கும் அழியாத அழிக்க முடியாத ஒரு வேதம் என்றால் திருமறை குர்ஆன். அதனாலதான் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் இன்றைக்கு நம்மிடம் எப்படி இருக்குது? திருமறை குர்ஆனோட தொடர்பு இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கின்றது? நன்மை நாடி அரபில ஓத வேண்டும் என்ற நன்மைக்கு போட்டி போடுகின்றோம். நன்மை போட்டி போட வேண்டும், அது மட்டும் நோக்கம் கிடையாது. திருமறை குர்ஆன் என்பது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இறைவன் திருமறையில் பலவிதமான எச்சரிக்கை சொல்கின்றான், பல அறிவுரை சொல்கின்றான். திருமறை குர்ஆனுடைய வார்த்தை அந்த ஓசைக்கு அதற்கும் பல விதமான சிறப்பு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நேற்று சொன்ன ஒரு நபித்தோழர் அப்துல்லா பின் மசூத் சொல்லக்கூடிய அந்த சஹாபி ஆரம்ப காலத்துல ஆடு மேய்க்கக்கூடிய நபரா இருந்தாங்க. அவர்கள் பலவிதமான திருமறை குர்ஆன் வசனங்கள்லாம் கற்றறிந்து அல்லாஹ்வுடைய மரணித்த பின்பாக அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், திருமறை குர்ஆனுடைய எந்த அத்தியாயமா இருந்தாலும் எந்த வசனங்களா இருந்தாலும் அது எந்த இடத்தில் அருளப்பட்டது, அது யாரை குறித்து இறங்கப்பட்டது, எந்த நேரத்தில் அருளப்பட்டது என்ற எல்லா வகையான செய்திகளையும் எனக்கு தெரியும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரோடே அந்த சகாபி வாழ்ந்திருக்கிறாங்க. சமயத்தோடலாம் சொல்லுவாங்க,
நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்திருப்போம், சேர்ந்து பயணிப்போம், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கெல்லாம் வீட்டு வாசலோடு திரும்பி விடுவோம். இந்த அப்துல்லா பின் மசூத் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ளேயும் சென்று நாங்களாம் இப்படி நடப்போம் என்றால், அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவினர் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய எங்கு சென்றாலும் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையில யார் இருப்பாங்க? அப்துல்லா பின் மசூத் அவர்கள் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய மரணிக்கக்கூடிய நேரத்திலுமே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கக்கூடிய நேரம், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற எல்லா நேரங்களிலுமே குர்ஆன் வசனங்களையும் மரணம் செய்யக்கூடியவராக பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஆரம்ப காலத்துல இந்த திருமறை குர்ஆன் வசனங்கள்ல மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாங்க. அந்த நேரத்தை என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய அந்த அடிமைகளாக வாழ்ந்தவர்கள், ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்தவர்கள்லாம், நாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய வேத வசனங்களை இந்த குறைசிகள் இடத்துல போய் சொல்லி ஆகணும், அவர்கள்ட்ட போய் சொல்லி ஆக வேண்டும் என்று திருமறை வசனத்தை யார் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நபித்தோடரும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் போகின்றோம் என்று. அந்த நேரத்தில் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் சொல்றாங்க, நான் சென்று அங்கே திருமறை வசனத்தை ஓதிட்டு வர்றேன். அவர்கள் காது விட முடியாது கூட நினைக்கின்றார்களா? நான் சென்று திருமறை வசனத்தை ஓதுகின்றேன். அப்ப சகாபாக்கெல்லாம் சொல்றாங்க, வேணாம், நீங்க ஆடு மேய்க்கக்கூடியவர், நீங்க ஏழ்மையா வாழக்கூடியவர், நீங்கள் எளிமையா இருக்கக்கூடியவர், உங்களை மதிக்க மாட்டார்கள், உங்கள் பேச்சை கேட்காமல் உங்களை அடிப்பார்கள், உதைப்பார்கள், நீங்க போயிடாதீங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் சென்று திருமறை வசனத்தை ஓதுவேன் என்று காபாவுக்கு அருகாமையில எல்லா குறைசியும் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல குறைசி என்று அர் ரஹ்மானுடைய சூறாவை ஓதி காண்பிக்கின்றார். அந்த இடத்துல அந்த சகாபாக்கள் சொன்னதை போன்றே திருமறை வசனத்தை ஓதக்கூடிய நேரத்தில் அவரை அடிக்கின்றார்கள், அடித்து உதைக்கின்றார்கள். உதைத்து கீழே விழக்கூடிய நேரத்திலும் கூட திருமறை வசனத்தை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருக்கிறார். இந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டம் என்பது திருமறை வசனத்தை வெளியில சொல்ல முடியாது சொல்ல இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க, நல்ல ஒழுக்கத்தில் இருந்த மனிதராக இருந்தாங்க. அபூபக்கர் அவர்கள் எப்படி இருப்பாங்க, ஆரம்பத்துல யாரும் திருமறை வசனம் வேலை சொல்ல முடியாது. அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியில திண்ணை மாதிரி இடம் இருக்கும். இன்றைக்கும் நம்ம பகுதியில் பெரும்பாலும் பார்க்க முடியும், வீடுகளில் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில தொழுவதற்கென்றே ஒரு இடம் ஏற்பாடு செய்து அங்கே தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார், தனி நபராக தொழுது கொண்டிருக்கின்றார்கள். எதற்கு தொழுறாங்க தெரியுமா? நான் திருமறை வசனத்தை ஓதுவதை எல்லாரும் கேட்க வேண்டும். நாம் எல்லாம் மைக்க போட்டு நம்ம பள்ளிக்குள்ள மட்டும் கேட்டா போதும் என்ற எண்ணத்தோடு ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்னா, திருமறை வசனத்தை ஓதுகின்றார். தொழக்கூடிய நேரத்தில் அருகாமல் வாழக்கூடிய எல்லா மக்களும் கேட்கும் விதமாக சத்தமாக தொழுது கொண்டிருக்கின்றார். இவர் ஓதக்கூடிய சப்தத்தை கேட்ட அங்க குறைசி பெண்கள் இருப்பாங்கல்ல, திருமறை வசனத்தை கேட்ட உடனே மெய் மறந்தவர்களாக என்ன செய்கின்றோம் என்பதை அறியாமல் திருமறை வசனத்தை ஈர்க்கப்பட்டு விடுகின்றார்கள். அதை பார்த்த குறைசிகள், அபூபக்கர் அவர்கள் இது போன்ற செய்யக்கூடாது என்று கடுமையான தொல்லைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆரம்பத்துல குர்ஆன் வசனத்தை சொல்ல முடியாத சூழல். இன்றைக்கு யாரும் உண்மை திருமறை வசனத்தை ஓதினால் சண்டைக்கு வர போறாங்களா? வெளியில விடுங்க. நாம் எத்தனை வசனங்கள் திருமறை வசனம் ஓதி கொண்டு இருக்கிறோம். நேற்று சொன்னோமா இல்லையா, இப்னு அப்பாஸ் அவர்கள் வெறும் 13 வயதுல திருமறை குர்ஆனை முல்கம் என்று சொல்லக்கூடிய 50 இருந்து 114 அத்தியாயங்கள் வரைக்கும் அல்லாஹ்விற்கு இறக்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் மனம் செய்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை மதரசாக சரியா போயிடணும், 5 மணி ஆயிடுச்சா சரியா போயிடணும், 6 மணி ஆயிடுச்சா சரியா போயிடணும், சரியா நம்ம டெய்லி போறியா, பள்ளிக்கு போறியா, குர்ஆன் ஓதுறியா, என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோராக நாம் எந்த அளவுக்கு திருமறை வசனங்கள் மனம் செய்து வச்சிருக்கிறோம். பல பேர் கேட்டா 4 அத்தியாயம் தெரியும், 5 அத்தியாயம் தெரியும், அதிகபட்சம் 10க்கு மேல தாண்டியவர் எண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் திருமறையுடைய தொடர் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. அறியாமை காலத்துல பாருங்க, நாம் அறியாமல் இருக்கக்கூடிய நேரத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை சரியா புரிந்து கொள்ளாத சூழல்லாம் பல சினிமா பாடல்கள்லாம் வாயில வந்துகிட்டே இருக்கும். நாம் மனப்பாடம் செஞ்சிருக்க மாட்டோம். டிவியில பார்க்கும்போது, போன்ல பார்க்கும்போது, எங்கேயாவது வழியில போகும்போது வரக்கூடிய சப்தங்கள்லாம் உள்ளத்துக்கு வந்து அந்த பாட்டு எல்லாம் திரும்ப திரும்ப நம்மோடு வாய்களில் மனநத்தில் வரக்கூடிய அதை போன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். இறைவனது மார்க்கம், இறைவனது வேதம்,
இந்த வேதங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு ஒரு சொல்லி காட்டுறாங்க, இறைவன் திருமணம் சொல்லி காட்டுவான். நாளை மஹ்ஷர் மைதானத்துல இந்த திருமறை குர்ஆன் என்பது உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். பெற்ற பிள்ளை சாட்சிய வரமாட்டார்கள், உங்கள் குழந்தை சாட்சிய வரமாட்டாங்க, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர் சாட்சிய வரமாட்டாங்க. உலகத்திலெல்லாம் நம்முடைய நேரங்கள் பொருளாதார செலவழித்து ஈட்டக்கூடிய இந்த செல்வங்கள் ஒரு பைசா நாளைக்கு நமக்கு பயன் தராது. எதுவுமே பயன் தராத சூழல்ல அந்த இடத்தில் யார் பயன் தருவார் என்றால் உங்களுக்கு கன்ஃபார்ம். ஆப்ஷன்லாம் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்தாலும் வரும்னா சொல்லல. கண்டிப்பாக யாரெல்லாம் திருமறை வசனங்கள் ஓதுகின்றார்களோ அந்த திருமறை வசனங்கள்லாம் நாளை மறுமையில் இறைவா என்னை இந்த மனிதர் இந்த வசனங்கள்லாம் ஓதுகிறார் சாட்சி கூறுவோம். அதை பற்றி நம்ம சிந்தனை இல்லாமல் இருக்கின்றோம். பல உன்னதமான உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. பல நபித்தோழர் வரலாறு பார்த்தோம் என்றால் எதைத்தான் நாங்கள் திருமறை வசனம் கேட்க கூடாது என்று இருந்தாலும் உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய திருமறை குர்ஆன். ஒரு நபி இருந்தாங்க, 950 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. அந்த சமுதாய மக்கள் வேத வசனங்களை நபியினுடைய அழைப்பு கேட்கும் போது 2 காதுகளும் விரலை வைத்து அணைத்துக் கொண்டு ஓடுனாங்க. அதே போன்ற சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடக்கின்றது. துபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தௌஸ் என்ற குலத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர் மதீனா மக்காவுக்கு வருகின்றார். ஒரு வியாபாரத்துக்காக மக்காவுக்கு வர்றாங்க. வரும்போது குறைஷி தலைவர் எல்லாம் சொல்றாங்க, இந்த குறைஷி தலைவர் எல்லாம் அவரை சந்தித்து, நீங்கள் எங்களுடைய ஊர்ல முகம்மது என்ற ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்பாகவே தகவல் சொல்லிடுறாங்க, முகம்மது என்ற மனிதர் இருக்கிறாரு, எங்களுடைய உறவினராக இருக்கிறாரு, அவர் எங்களுடைய உறவினர்கள் மத்தியில பிரிவை ஏற்படுத்துறாரு, சொந்த பந்தம் இணைக்க முடியாத சொல்ல உண்டாக்குறாரு, கணவனையும் மனைவியும் பிரிக்கின்றார், தந்தையும் மகனையும் பிரிக்கின்றார், இப்படியாக குழப்பம் செய்யக்கூடிய மனிதராக இருக்கின்றார். அவர் சொல்லக்கூடிய எந்த செய்தியும் கேட்டாதீங்க, அவர் கவிஞனா இருக்கிறாரு, மக்களுடைய உள்ளத்தை எல்லாம் வென்றெடுக்கக்கூடிய அளவுக்கு கவிதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, சூனியம் செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறார் என்று பலவையான அவதூறு வார்த்தைகளா சொல்றாங்க. அதனால அந்த முகம்மது அவர்களை நீங்க பார்த்தாதீங்க, பார்க்கக்கூடிய சூழல் உண்டானாலும் அவர் சொல்லக்கூடிய எதையும் கேட்டுறாதீங்க. எப்படி எச்சரிக்கை பாருங்க, பார்த்தாலும் சொல்லக்கூடிய எதையும் கேட்டுறாது. இந்த அளவுக்கு அவருக்கு எச்சரிக்கலாம் விட்டு அவர் ஊர்ல வருகின்றார். தவாப் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு மனிதரை பார்க்கிறாங்க. அந்த மனிதர் தொழுவதற்காக வர்றாங்க. அவர் தொழக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய திருமறை வசனங்களை இவர் கேட்கிறார். யார் அந்த இடத்துல வந்து தொழுகின்றார் என்றால், யாரை சந்திக்க கூடா என்று முடிவெடுத்து வந்தாரோ அதே நபரை அல்லாஹ்வுடைய தூதர் அவரை சந்திக்கின்றார். வரும்போது எப்படி வர்றாரு தெரியுமா? காதல பஞ்ச வச்சு அடைச்சுக்கிட்டு வர்றாரு. இன்னைக்கு விரல வச்சு அடைச்சு நூறு நம்முடைய சமுதாயம் இருந்த மாதிரி காதல பஞ்ச வச்சு அடைத்துக் கொண்டவராக உள்ள வர்றாங்க. காபரை தவாப் செய்ய வர்றாங்க. எந்த சத்தம் நம்முடைய காதில் விழுந்து விடக் கூடாது, இவ்வளவு எச்சரிக்கைகள் வருகின்றார். ஆனாலும் சில சத்தம் உள்ள காதுக்குள்ள கேட்குது. அவர் எப்படியான மனிதர் என்றார்? முதல்ல அவருடைய ஊர்ல தவுஸ் கூட்டத்தார்ல மிக சிறந்த கவிஞரே அவர் தான். அவரை மிஞ்சக்கூடிய கவிஞர் அவருடைய சமுதாயத்தில் கிடையாது. நான் பெரிய கவிஞனா இருக்கிறேன், அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் வரும்போது காதுகளை சத்தம் கேட்க உள்ள திருமண வசனங்கள் கேட்கும் நேரத்துல அவர் உள்ளத்துக்கும் அவருக்கும் நடுவில் போராட்டம் நடக்குது. எப்படி தெரியுமா? இந்த வசனங்களை கேட்க கூடாது என்று அவர் சொன்னார். குறைசிக்கு சொன்னாங்க, நீ கேட்காதன்னு ஒரு உள்ளம் போராடுது. இன்னொரு சொல்லுது, நீ பெரிய கவிஞனாச்சு, அவர் சொல்லக்கூடிய கவிஞருக்கு நீ மயங்கிற போறியா? அவர் என்ன சூடிய செஞ்சாலும் அதற்கு கட்டுப்பட முடியாது, நீ திரகாத்திரமா ஆளாச்சுன்னு சொல்லி 2 உள்ளங்கள் போராடிக்கிட்டு இருக்கு மனத்துக்குள்ள. போராட்ட நேரத்துல என்ன பரவாயில்ல, என்னன்னு கேட்போம். நமக்கு என்று இறைவன் சிந்தனை கொடுத்திருக்கிறான், நமக்கு என்று கவிஞன் என்ற தன்மை இருக்குது, கவிதை எழுதக்கூடிய தன்மை எல்லாம் நமக்கு இருக்குது. அதனால இவர் சொல்லக்கூடிய எதையும் நம் காதில் வாங்கினாலும் எது சரி என்று தவறு என்று பிரிக்க முடியும். காதில் பஞ்ச தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வுடைய பின்பற்றி பின்னாடி போறாங்க. பின்னாடி சென்று அல்லாஹ்வுடைய சந்தித்து, முகமது அவர்களே சம்பவம் சொல்றாங்க, இது மாதிரி சொல்லி அனுப்புனாங்க, நீங்க சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் என் காதை விழுந்துச்சு, என்னதான் சொல்றீங்க சொல்லுங்க என்று கேட்கும் போது திருமறை வசனங்களை அல்லாஹ்வுடைய ஓதி காண்பிக்கின்றார்கள். ஓதி காண்பித்த பின்பா அவர் சொல்கின்றார், இது உண்மையாகவே மனிதனுடைய கூற்று கிடையாது, இது கவிஞர் ஏற்றக்கூடிய கவிதை கிடையாது, சூனியக்காரனுடைய பேச்சு கிடையாது, இது முழுவதுமாக இறைவன் புறத்திலிருந்து செய்தியா மட்டும்தான் இருக்க முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. எனக்கு என்னை மிஞ்சக்கூடிய கவிஞனுடைய ஊர்ல கிடையாது. இந்த வார்த்தையெல்லாம் கவிதை எல்லாம் கேட்டால் இது கவிதை இல்லை, இறைவன் புறத்திலிருந்து செய்தியாக இருக்க முடியும் என்று அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அவர்கள் சந்தித்து
கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மட்டுமல்லாமல் இவர் தன்னுடைய ஊருக்கு சென்று அந்த தௌஸ் கூட்டத்தார எல்லா மக்களும் பிரச்சாரம் செய்து இவரோடு சேர்த்து 80 குடும்பத்தார்கள் அல்லாஹ்விடத்தை சந்திப்பதற்கு வருகின்றார்கள். திருமறை வசனத்துடைய மாற்றத்தை பாருங்க. காது விழக்கூடா என்று நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் கூட அந்த சிறு ஓசை உங்கள் காதலை விழுந்தால் அது உங்களை மட்டுமல்ல உங்கள் சமுதாயத்தையும் நேரடி அழைத்ததா இல்லையா? திருமறையினுடைய அற்புதம் அதெல்லாம் இன்றைக்கும் கூட பார்க்க முடியும். சமீப வருடங்களுக்கு முன்பாக சின்ன பிள்ளையில இருந்த எனக்கு திருமறை வசனம் ஓதுனேன், குரான் எல்லாம் ஓதி இருக்கிறேன். குரானை ஓதி இருந்தாலும் கூட எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. அரபியில் மட்டுமே ஓதிக்கிட்டு இருந்தேன். அலிபாயன்னு சொல்லி ஓதி கொள்ற மாதிரி அரபியில மட்டும் ஓதிக்கிட்டு இருந்தேன். எனக்கு திருமறையுடைய அர்த்தங்கள் தெரியல, திருமறையுடைய வாசகங்கள் தெரியல. அதனால நான் தவறான வழியில் சென்று கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு சூழல திருமறையுடைய வசனத்தை அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடிய தருணம் எனக்கு உண்டானது. அதை படித்த பின்பாக தான் இறைவன் என்னோடு உரையாடுகின்றான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் நாம எல்லாம் அல்லாஹ்விடத்துல அதிகமான நேரங்கள்ல பிரார்த்தனை செய்கிறோம், தொழக்கூடிய நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம், துஆக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்படி அல்லாஹ்விட கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா நேரங்களும் நாம் இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவன் எப்போது உரையாடுகின்றான் நம்மோடு? திருமறை வசனங்களை ஓதக்கூடிய நேரத்தில் அந்த வசனங்கள்லாம் வெறுமனே செய்தி கிடையாது, வெறுமனே இறைவன் சொல்லக்கூடிய வசனங்கள் கிடையாது. இறைவன் புறத்திலிருந்து நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகள். ஒருவர் தனிமையில இருந்து கொண்டு திருமறை வசனம் படிக்கின்றார் என்றால் அந்த மனிதனுக்கு இறைவன் புறத்து நேரடியாக பேச்சு நடந்து கொண்டிருக்கின்றது. இறைவனுக்கும் அந்த அடியானுக்கும் நடுவில் உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் அந்த பெண்மணி சொல்கின்றார்கள், நான் திருமறையினுடைய அர்த்தங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவன் என்னோடு பேசுவதை நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் இது ஒரு காலம் நான் செய்த தவறை இனி செய்ய மாட்டேன் என்று முழுவதுமாக சினிமாவிலிருந்து வெளியேறி சரியான ஹிஜாப் என்ற ஆடையோடு உம்ரா வணக்க வழிபாடு செய்துவிட்டு பல மக்களுக்கெல்லாம் உரை நிகழ்த்தக்கூடிய மனிதராக மாறிவிட்டார். திருமறை ஏற்படுத்தி மாற்றுவோம். யாரா இருந்தாலும் சரிதான், இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவராக இருந்தாலும் சரி, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். நம்முடைய உலக வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன். வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் நாளை சொர்க்கம் சென்று விடுவார்கள், நாளை நரகம் சென்று விடுவார்கள் என்ற போதனை சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது. எல்லா நேரத்திலும் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையில் சொல்லக்கூடிய மார்க்கம் திருமறை குர்ஆன், இஸ்லாமிய மார்க்கம் என்பது. ஒரு கவலையில மனிதன் இருக்கிறான், ஒரு கவலை, கடுமையான கவலையில இருக்கிறான். எப்படி எனக்கு ஆறு என்று தெரியாமல் புலம்பி இருக்கும் நேரத்தில் இறைவன் ஆறு சொல்றான், கவலைப்படாத, நீ தளர்ந்துடாத, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டால் நீ தான் உயர்ந்தவன். கவலை என்பது எல்லாருக்கும் வரும், நீ கவலைப்படாம இரு, அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிரு, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். இறைவன் ஆறுதல் பேசிக் கொண்டிருக்கிறான். அதிகமா பாவம் செஞ்சுட்டேன், என்ன பண்றேன் எனக்கு தெரியல என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாயா? இறைவன் சொல்றான், வரம்பு மீறி என்னுடைய அடியானே, அல்லாஹ்வுடைய அருள் நம்பிக்கை இழந்துறாங்க. எவ்வளவு பாவம் செஞ்ச பாவியா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழந்துறாரு. அல்லாஹ்வுடைய கண்டிப்பா மன்னிப்பான்னு அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய், அல்லாஹ்வுடைய மன்னிப்பான். அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுவாங்க, ஒரு அடியான் ஒரு தவறு செஞ்சுட்டான், தவறு செய்த பின்பாக இறைவனத்தை கையேந்திரான், இறைவா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு கையேந்திரான். இறைவன் அந்த அடியானுக்கு மன்னிச்சிடறான். அதே போன்று அந்த அடியான் மீண்டும் தெரியாமலோ தெரிந்தோ ஒரு தவறு மீண்டும் அதே தவறு செய்த அவர் மன்னிப்பு கேட்கும் போது மீண்டும் இறைவன் அவரை மன்னிக்கின்றான். மூன்றாவது முறையும் அதே தவறை அதே மனிதன் செய்கின்றான். அந்த நேரத்தில் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய அடியானே நீ நாடியதை செய்து கொள், உனக்கு இறைவன மன்னிப்பு கண்டிப்பா இருக்கும். பாவத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. அவருடைய எண்ணம் எப்படி, நான் இனி தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதியான முடிவோடு இறைவனை அழைத்தார். அந்த தவறு விடுபட்டார், மீண்டும் ஏதோ ஒரு சூழலை அந்த தவறை செய்யக்கூடிய சூழல் உண்டானது. இறைவனை கையெழுந்தார், இறைவன் மன்னித்தார். இப்படி உள்ள அச்சத்தோடு சரியான ஈமானோடு அவர் மன்னிப்பு கேட்டார், அவரை மன்னிப்பான் இறைவன் சொல்கின்றான். ஒரு கவலையா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நேரங்கள்ல பலவையான பிரச்சனைகளுக்கெல்லாம் இறைவன் தீர்ப்பை கொடுக்கலாம். ஒரு சாதாரண உதாரணம், நாம் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கா இல்லையா, அந்த உணவை குறித்து எல்லாம் சொல்றான், இதெல்லாம் நீ சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஹராமான உணவு, இதெல்லாம் ஹராமான உணவு. பன்றி,
அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்படுறது. ரத்தம் தானாக செத்தவை. 4 செய்திகளை இறைவன் திருமணம் பேசலாம். தானாக செத்தவை, விபத்துல ஏதோ ஒன்று அடிபட்டு தானா இறந்துருச்சு. இன்னொன்று ரத்தம், பன்றியினுடைய இறைச்சி, அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டது. இதையெல்லாம் உங்களுக்கு ஹராமான ஒன்று. இதற்கு பின்னாடி பலவகையான அறிவியல் நமக்கு இருக்கு. இறைவன் சொல்லிட்டான், அறிவியலை பத்தி இறைவன் பேசல. ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய செய்திக்கு பின்பாக ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், தானாக செத்த உயிரினங்களுக்கு பின்பாக அதன் உடல பல மாற்றங்கள் ஏற்படும். பல பாக்டீரியாக்கள் உடலை அரித்து அந்த உணவை நாம் சாப்பிடும் போது அது நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் அந்த உணவு உங்களுக்கு ஹராமான உணவு. ரத்தம் என்பது பல நபர்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியராக இருக்கக்கூடிய பல பேரும் நல்ல கடை வைத்து ஆடை அறுத்து கொடுக்கும் நேரத்தில் அதையும் விற்பனை செய்து கொண்டு இன்னும் இருக்கிறாங்க ஊர்லையும் கூட. இந்த ரத்தம் என்பது எப்படியான ஒன்று என்றால், நாம் எல்லாம் உடல் நல்ல சரியில்லாமல் இருக்கும்போது மருத்துவமனைக்கு போனோம்னா நமக்கு எடுக்கக்கூடிய முக்கியமான முதல் டெஸ்ட் என்னன்னா பிளட் டெஸ்ட் தான். ரத்தம் என்பது உடலை எல்லா பாகங்கள்லையுமே தலையில இருந்து கால் பாகம் வரைக்கும் எல்லா இடங்களையும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எல்லா இடங்களும் பரவிக்கொண்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாமே ரத்தம் எல்லாம். ஒரு உடல்ல சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த ரத்தம் என்பது எடுத்து ரத்த சோதனை பார்த்தாலே எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும் சொல்ல முடியும். ரத்தம் என்பது அந்த அளவுக்கு உள்ளத்தை எல்லா இடங்களையும் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த ரத்தம் சாப்பிடாதீங்க. பன்றியின் இறைச்சி அதுதான் கொழுப்பு அதிகமாகக்கூடிய ஒரு உணவு. அதே போன்று சூடு அதிகமாகக்கூடிய ஒரு இறைச்சி, அதையும் சாப்பிடாதீங்க. இன்னும் அறிவியல் விஷயம் சொன்னா உள்ள போயிட்டே இருக்கலாம். ஒரு சுருக்கமான தகவலுக்காக இதெல்லாம். ஆக உணவு என்பதை பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் உங்களுக்கு ஹராம் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான். அதற்கு பின்பா பல அறிவியல் இருக்கின்றது. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் உயிரோடு இருக்கும் போது மனைவி இருக்கும்போது கணவன் மரணிச்சிட்டார். அவருக்கான சட்ட திட்டங்கள் என்பது வேற. ஆனால் ஒரு கணவன் மரணிச்ச பின்பாக மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. அந்த மனைவிய கணவனுடைய குடும்பத்தார் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சட்டம் இருக்கிறான். தெரியுமா யாருக்காவது? வேற யாரும் தெரியுமா? கணவன் மரணிச்சிட்டாரு. இத்தாகாலம் பத்தி கேட்கல. கணவன் மரணிச்சிட்டாரு, மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. அந்த கணவனுடைய குடும்பத்தார் அந்த பெண்மணிக்கு தன்னுடைய மருமகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவன் திருமணம் சொல்லி காட்டுறான், 1 வருட காலம் அந்த மருமகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும், உங்கள் வீட்டில் தங்க வேண்டும். அவளுக்கான உணவு உடை என்ற எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு என்றால் அந்த கணவனுடைய பெற்றோருக்கு, கணவனுடைய குடும்பத்தாருக்கு. இன்று பெரும்பாலும் ஒரு குடும்பத்தோடு பார்க்க முடியல. கணவன் ஒத்தா போயிட்டாரா, உடனே பார்சலை கட்டி வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அந்த பெண்ணோட சூழல் புரியாத மக்களா இன்று பெரும்பாலும் இருக்கிறாங்க. இறைவன் திருமணம் சொல்லி காட்டக்கூடிய செய்தி. அவளுடைய அடுத்த கால வாழ்க்கைக்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை மனிதர் சிந்திக்க மறந்துடுறோம். நமக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நாம் சிந்திப்போம், ஆனால் நமக்கு மருமகளா வந்தா சிந்திக்க மாட்டோம். பெரும்பாலுடைய மாமியார் நிலைமை இப்படிதான் இருக்கு. ஆனா இது மாதிரி இறைவன் யோசிக்கல. இறைவன் எல்லா மக்களுக்கும் தேவையான சட்டங்கள் இறக்கி கொண்டிருக்கிறான். ஒரு வசனத்தை இறைவன் இறக்கினால் அது எனக்கான வசனங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள மறுக்கின்றோம். உதாரணமா இருந்தால் இறுதியான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய காலத்துல கண் பார்வை தெரியாத ஒரு நபித்தோழர் இருந்தாங்க. யார் அவர்? கண் பார்வை இல்லாத சகாபி அப்துல்லா பின் உம்மி மக்தூம் சொல்லக்கூடிய அந்த சகாபி தான் கண் பார்வை இல்லாத ஒரு நபித்தோழராக இருந்தாங்க. பலவையான திருமண வசனங்களை மனம் செய்த நபர்கள் ஒருவர். மதீனாவுக்கு முதலில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அகபா உடன்படிக்கைக்கு பின்பாக 2 பேர் அனுப்பி வைப்பாங்க. ஒன்று முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், இன்னொன்று அப்துல்லா பின் உம்மி மக்தூம் சொல்லக்கூடிய கண் பார்வை இல்லாத மட்டும் அனுப்பி வைப்பாங்க. அந்த 2 பேர் தான் மதீனாவுக்கு சென்று முழுவதுமாக இறைவனுடைய அருளை கொண்டு மதீனாவில் முழுவதுமாக இஸ்லாமிய மார்க்கத்தை வர வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சந்திப்புக்கு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஸைத் பின் சாபித் அவர்களுக்கு ஒரு திருமறை வசனம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓதி காண்பித்து அவரை மனம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திருமறை வசனத்தை வெளியில இருந்து அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாங்கன்னா, சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, போரில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களும் போரில் கலந்து கொள்ளாத மக்களும் சமமாக மாட்டார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான். போரில் கலந்து கொள்ளக்கூடியவரும் போரில் கலந்து சமமாக மாட்டார்கள். சரி, ரைட்டு. அடுத்து இறைவன் சொல்றானா, அவர்களை இறைவன் எல்லா மக்களையும் விட போரில் கலந்து கொள்ளாதவர்களை விட ஒரு படி தகுதி இறைவன் உயர்த்துகின்றான். அவர்களுக்கு அதிகமான கூலியை வழங்குகின்றார்.
அவர்களை இறைவன் மன்னிப்பின் காரணத்தினாலும் இறைவனது அருளின் மூலமாகவும் அவரை சிறப்பித்து வைத்திருக்கின்றான். போரில் கலந்து கொண்டவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சிறப்பு இதெல்லாம். அதை கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய உள்ள வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர்களே, இந்த திருமண வசனம் ஓதுனீங்களே, எனக்கு திருமண வசனத்துல கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏனென்றால் நீங்கள் திருமண வசனம் ஓதும் போது போரில் கலந்து கொண்டவர்களும் கலந்து கொள்ளாமல் சம மாட்டான்னு சொன்னீங்க. என்னால் போருக்கு கலந்து கொள்ள முடியாது, கண் பார்வை இல்லை என்பதற்காக போரில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் வரக்கூடிய போர்க்களத்தில் நான் கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். யாரு? வீர திருமா இருக்கக்கூடிய நபர் கேட்கல, கண் பார்வை இல்லை, அதனால போருக்கு வரல. அந்த நபித்தோடு வந்து கேட்கிறாங்க. அந்த நபித்தோட கேட்கக்கூடிய இடத்துல அவர் எப்படிப்பட்டவர் என்றால், முன்பாக சம்பவம் சொல்லி இருக்கிறோம். கண் பார்வை இல்லாத காரணத்தினாலே அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கேட்க வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எனக்கு ஃபஜர் தொழுகைய வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கொடுங்க. யாரு? கண் பார்வை இல்லாதனால எனக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலா சரி போங்கன்னு அவன் அனுப்பி வச்சிருக்காங்க. திரும்ப அவரை கூப்பிடுறாங்க. அப்துல்லாஹ்ங்கிறவரே வாங்க கூப்பிட்டு, பாங்கு சொல்லக்கூடிய சத்தம் உங்க வீட்டு கேட்குமா? ஆமா ரசூலா, கண்டிப்பா கேட்கும். சத்தம் உங்களை கேட்கும் என்றால் நீங்கள் பள்ளிக்கு வர்றது உங்கள் மீது கடமை. கண் பார்வை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் பள்ளிக்கு வர்றது உங்கள் மீது கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண் பார்வை இல்லாத ஒரு நபித்தோழருக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க. கண் பார்வை இல்லாமல் அவர் ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். கண் பார்வை எல்லாம் எப்படி வருவாங்க? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். நம்ம எல்லாம் ரோட்ல வரக்கூடிய லைட்டை வெளிச்சம் இல்ல, கரண்ட் சப்ளை இல்ல, எப்படி வருவோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. இது நமக்கெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா அமல்களையுமே போட்டி போட்டு நன்மை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நபித்தோட தான் கேட்கிறாங்க, நானும் போர்க்களத்தில் கலந்து கொள்கின்றேன். என்னோடு வாழக்கூடிய உங்கள் தோழர்கள், நம்முடைய தோழர்கள் எல்லா அமலையும் செய்கின்றார்கள், நானும் அவர்களும் சமமாக தான் இருக்கின்றோம். அவர்களும் தொழுகிறாங்க, நானும் தொழுகிறேன். அவர் நோன்பு வைக்கிறாங்க, நான் நோன்பு வைக்கிறேன். அவர் தர்மம் செய்யறாங்க, நானும் தர்மம் செய்கிறேன். எல்லாவற்றையும் ஈக்குவலா இருக்கிறோம், சமமா இருக்கிறோம். போர்ல மட்டும் என்னால் ஈக்குவலா ஆக முடியலையே. அதனால எனக்கு போர்க்களத்தை அனுமதி கொடுங்க, நானும் கண்டிப்பா போருக்கு வருவேன். அந்த நேரத்துல இறைவன் திருமறை வசனம் இறக்குறான். எப்படி இறக்குறான்னா, போரில் கலந்து கொண்டவரும் போரில் கலந்து கொள்ளாலும் சம மாட்டாருன்னு நல்லா சொன்னான். முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறான், தக்க காரணம் இல்லாமல் போருக்கு வராது. இவருக்கு ஒரு காரணம் இருக்கு. போர்ல கண் பார்வை இல்லாமல் இருந்தால் போர்ல வெற்றி வர முடியாது, மரணம் என்பது நிச்சயம். அதெல்லாம் தெரிஞ்சு வந்து கேட்கிறாரு. ஆனா இறைவன் சொல்றான், நீ போருக்கு வர வேண்டாம். அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் போருக்கு வர வேண்டாம், உங்களை போருக்கு வர வேண்டும் என்று இறைவன் சொல்லவில்லை, உங்களுக்கு அனுமதி கிடையாது மறுத்துறாங்க. மறுத்த பின்பாக கூடுதலா வார்த்தை சொல்றாங்க, உங்களுக்கு போரில் கலந்து கொண்ட மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை உங்களுக்கு கிடைக்கும். போரில் கலந்து கொண்டவர்களுக்கு என்ன கனிமத்து பொருட்களாய் கிடைக்குமோ அதே போன்று உங்களுக்கும் கிடைக்கும். நாளை மறுமையில் இறைவன் கூலி வழங்குவான். எப்படியான எண்ணம், எப்படியான உள்ளம் என்பதை அந்த நபித்தோழர் மூலம் நம்மளால் கற்றுக்கொள்ள வேண்டும். திருமறை வசனங்கள் என்பது நமக்கான பாடங்கள், படிப்பினைகள். ஒவ்வொரு நேரத்திலும் இறைவன் நம்மோடு உரையாடக்கூடிய வார்த்தைகள் அதுவெல்லாம். பெரும்பாலும் அதை பற்றின சிந்தனை இல்லாத காரணத்தினாலதான் நாமெல்லாம் திருமறை வசனங்கள்ல ரமலான் மாதம் வந்தா எடுத்து வந்து ஓத வேண்டியது. ரமலான் முடிந்து விட்டால் பச்சை கலர், அது பச்சை கலர் தான். அதான இஸ்லாமிய மார்க்கத்துடைய கலாச்சாரம். பச்சை கலர் துணியை போட்டு மூடி வீரோடு மேல பத்திரமா வச்சிருது. பெரும்பாலும் மக்களோட என்ன இருக்கு. திருமுறை வசனங்களை ஓத வேண்டிய நன்மை அதுவெல்லாம். நீங்க நன்மை அதனுடைய அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை என்பது அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டாங்க. நன்மை என்பது வேறு, நம்முடைய வாழ்க்கை என்பது வேறு. நன்மை காணாமலாம் போட்டி போட்டு திருமறை வசனம் ஓத வேண்டும். அதே நேரத்தில் இறைவன் திருமறையில ஒரு வசனத்தை இறக்கிவிட்டால் முழுவதுமாக கட்டுப்பட்ட மக்களை வாழ வேண்டும். இன்னைக்கு அந்த கட்டுப்பாடு பெரும்பாலும் இல்லாமல் இருக்கின்றோம். ஒவ்வொரு வசனங்களும் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்மளாம் உள்ள போய் பார்த்தோம் என்றால் திருமறையில இவ்வளவு வசனம் சொல்லப்பட்டிருக்குதா? குயவாசி பற்றி பேசக்கூடிய நேரத்துல பல மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நாம் எல்லாம் இதை வெறும் செய்திகளாக கடந்து படித்துட்டு தான் போனோம். ஆனா உள்ள சென்று ஆழமாக படிக்கும் போதுதான் குகைவாசியை பற்றி இவ்வளவு செய்தி உள்ள இருக்குதா? இறைவன் திருமறையில ஒரு வசனத்துக்கு பின்பாக இவ்வளவு செய்தி உள்ளடக்கிறா சொல்லுகின்றானா என்பதெல்லாம் உள்ள ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வெறுமனை கடந்து சென்று விடக்கூடாது. திருமறை என்பது, திருமறை குர்ஆன் என்பது சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கின்ற. இதற்கு பின்பாக பல தியாகங்கள், பல சிரமங்கள். ஒரு வசனத்தை அல்லாஹ்வுக்கு இறக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல ஒரு வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை,
அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் இறங்கக்கூடிய நேரத்தை கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க, கடுமையான நடுக்கத்துக்கு உள்ளாவாங்க. ஒரு வசனம் இறக்கும் போது நான் அருகாமல் இருந்தேன், அல்லாஹ்வுடைய கால்கள் என்னுடைய கால்கள் மீது இருந்தது. வசனம் இறங்கும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தம் என்னுடைய கால்கள் அழுத்தினார்கள். அந்த அழுத்தத்தின் மூலமாக கால்கள் துண்டாகிடுமோ என்று நான் பயந்தேன். ஒரு வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பட்ட பாதிப்பு. மொபைல் போன்ல ஈஸியாக, அது இன்றைக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தது தெரியுமா? பல மொபைல் வைக்கக்கூடிய ஆப் அப்ளிகேஷன்ல இன்றைக்கு திருமறை வசனம் படித்திருந்தாலும் மேல் நோட்டிபிகேஷன் வரும். இந்த அத்தியாயத்தின் வசனத்தை ஒரு வசனத்தை யாரும் படிங்கன்னு அவன் சொல்றான். நமக்கு நாம என்ன செய்வோம்? அப்படியே இக்னோர் பண்ணி தள்ளி விட்டுட்டு வேற என்ன வாட்ஸ்அப் யார் போட்டிருக்கா, யூடியூப்ல யார் வீடியோ போட்டிருக்கா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றோமே தவிர திருமறையினுடைய அழைப்பை ஏற்கின்றோமா, அதை புறக்கணிக்கின்றோமா? இதை நாம் எல்லாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொடருடைய முக்கியமான அடிப்படை காரணம் என்னவென்றால், திருமறை வசனத்தை பற்றி செய்து ஏராளமாக கோடிக்கணக்கான செய்தி சொல்லிக் கொண்டே போகலாம். 10 நாளா 10 ஒன்று இருந்தாலும் அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய செய்திகள் எந்த அளவுக்கு வேதங்கள்லாம் கடந்து நம்முடைய சமுதாயமாக நம்முடைய கரங்கள் இருக்கின்றது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மேலோட்டமான செய்தி மட்டும் பார்த்திருக்கின்றோம். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த திருமறை குர்ஆன் என்பது இறைவனும் புறத்தின வந்த செய்தி, நமக்காக இறைவன் சொல்லக்கூடிய வசனங்கள், அறிவுரை, எச்சரிக்கை, அதை புரிந்து கொண்டு அதை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பை ரஹ்மான் நம் அனைவருக்கும் புரிவாராக. கூடுதலான ஒரு செய்தி, நாமெல்லாம் இருக்கக்கூடிய நாள் என்பது கடைசி ஒற்றைப்படை. இந்த வருடத்தினுடைய கடைசி ஒற்றைப்படை 29 இருக்கிறோம். நாளை தினம் பிறை பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் பிறை பார்க்கிறோம் சொல்லிக் கொண்டு பல மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் நம்மை பற்றி சொல்லக்கூடிய ஒண்ணு என்னன்னா, இவர்கள் தான் பிறை பார்க்கிற பேர்ல குழப்பம் உண்டாக்கிட்டு போறாங்க. அதனால பிறைதான் இவரும் நம்ம பிரிப்பதற்கு வேணும் என்பதற்காகவே செய்யக்கூடிய சதி என்றெல்லாம் சொல்ல இன்னும் இருக்கிறாங்க. காலையெல்லாம் கேட்கிறான், பல பேர் கேட்கிறாங்க, நாளைக்கு பெருநாளா இல்லையா? நீங்க உங்களுக்கு என்ன பெருநாள், எங்களுக்கு நாளைக்கு பெருநாள், உங்களுக்கு என்ன பெருநாள்? இஸ்லாமிய சமூகத்தில் பிரிவு யாரு பிரிவு உண்டாக்கியது? யாரு? அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர்வு என்பது எங்க? அல்லாஹ்விடத்தில் ஒரு இடத்துல அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டாங்க, பிறையை பார்த்தா நோன்பைங்க, பிறையை பார்த்தா நம்ம விட்டுருங்க, பிறையெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு ஆதி சொல்லிட்டாரா? அதுதான் எங்களுக்கு வேதம், அவர் சொல்லுக்கு எல்லாரும் கட்டப்பட்டு போயிடும் என்பது என்று இன்றைக்கு பல அரசியல் இயக்கங்கள், பல ஜமாத்தார்கள் எல்லாம் அதன் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய செய்திகளை புறக்கணிக்கக்கூடிய நபரா இருக்கிறான். ஆந்திராவில் பார்த்துட்டாங்க, கர்நாடகாவில் பார்த்துட்டாங்க, இப்படி என்று எல்லா இடங்களையும் பார்த்து செய்தி வைத்துக் கொண்டு தமிழகத்தில் பிறை தென்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். பிறை தென்பட்ட செய்தி போன வருஷம் சொல்லும் போது கூட கேட்கல. ஆனா இன்றைக்கு அவள் நிலை என்ன? காலண்டர்ல ஞாயிற்றுக்கிழமை பிறநாளா, திங்கக்கிழமை பிறநாளா, அதுதான் எங்களுக்கான பிறநாள் இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கான ஒரு செய்தி என்னன்னா, நம்மை பார்த்து நாளைக்கு பிறநாளா நாளைக்கு பிறநாள் கேட்கிறாங்கல்ல, யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? அவர் இமாமோட போய் கேட்க சொல்லுவோம். எந்த அடிப்படையில நீங்கள் பிறைய பார்த்தீங்கன்னு தகவல் சொன்னீங்க? ஒரு நபர் கேட்டிருப்பாங்களா? ஒரு நபராவது எங்களுக்கு பிறைய பார்த்தோம்னு தகவல் சொல்றீங்களே, எந்த இடத்துல பிறை பார்த்தாங்க, யாரு பிறையை பார்த்தது, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பிறநாள் கொண்டாடுகின்றோமா? கேட்க ஆள் இல்லை. யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க, நம்ம கேட்கிறாங்கல்ல. நமக்கு ஆதாரப்பூர்வமாக எல்லா இடம் பார்த்த செய்தியெல்லாம் அவர்கள் சான்றுகளோடு காண்பிக்கிறது நம்ம தயாரா இருக்கிறோம். ஆனால் அவர்கள்ட்ட போய் என்ன சொன்னாலும் மார்க்கம் மட்டும் நம்பக்கூடிய மக்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர்களை மூடலா மாற்றக்கூடிய இமாம்களா இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிறாங்க. அதை தெரியப்படுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதே போன்று இந்த நாள் இரவு என்பது முழுவதுமாக இந்த வருடத்தினுடைய கடைசி ஒற்றைப்படையாக ரமலானுடைய ஒற்றைப்படையாக இருக்கு. அதிகமான நன்மையை செய்யுங்க, நன்மைக்காக போட்டி போடுவோம். முடிந்த அளவுக்கும் இத்தனை நாட்களா உலகத்தை நாம் எல்லாம் இவ்வளவு தவறு செஞ்சிருப்போம். அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுவாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் அவருடைய முந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படவில்லையோ அவர் என்ன ஆவாரு? அவர் மூக்கு மன்னிக்கப்பட்டும். அவர் இந்த ரமலானை பாழ்படுத்தியவர் என்பதை சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுறாங்க. இந்த ரமலான் மாதத்தை வீணடிச்சிட்டாரு. அந்த அடிப்படை நாம் இருந்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் அதிகமான முறையில் கையேந்தோம், அல்லாஹ்விடத்தில் அதிகமான பிரார்த்தனை செய்வோம். பலவிதமான துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு அதிகமான செய்யுங்க, எல்லாருக்கும் துவா செய்யுங்க. அதே போன்று பிற மக்கள் நம்மால் பாதிக்கப்பட்டவராம் சில பேர் சில நேரம் இருக்கக்கூடும். அவர்கிட்டையும் முடிந்த வரைக்கும் மன்னிப்பு கேட்டுருங்க. அல்லாஹ்விடத்தில் அவர்களும் எல்லா மக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாங்க. கடைசி நேரங்களில் கூட நான் யாருக்கு அணியிலிருந்தா இந்த நேரம் சொல்லிடுங்க, நாளை மறுமையில் நின்றாதீங்க. மறைமறந்து நின்றா யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நம்முடைய நாம் சேர்த்த நன்மையெல்லாம் இன்னொரு நபரை கொடுக்கப்பட்டு அந்த நபர் செய்த பாவங்கள்லாம் நம்முடைய தலையில் விழப்பட்ட முப்லீஸாக மாறிவிடாமல் திவாலாகி போன மாறிவிடக்கூடாது என்றால்
நாம் செய்த தவறு யாருக்கா பாதிப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்தால் அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டு விடுவோம். நம்மிடம் யாரும் மன்னிப்பு கேட்கிறாங்களா, மன்னிப்பை அலட்சியம் செய்து விடாமல் மன்னிப்பை ஏற்று அவருக்கு நாம் மன்னித்தோம் என்றால் இறைவன் நம்மை மன்னிப்பார். அந்த அடிப்படையில் முழுவதுமாக இறைவன் புறத்தில் கையேந்தியவர்களாக, நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக, நம்முடைய அமல் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ரஹ்மான் நம் அனைவரும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.